ஓம் ஸ்ரீ வராகி தாயை போற்றி. என் அன்பு குழந்தையே, அவசரமா உனக்கு நல்லது செய்வதற்காகவே இந்த வராகி அம்மா ஓடோடி வந்திருக்கேன். இனிமேலும் நேரம் காலத்தை தாழ்த்தாம நடக்குமா சரியா வருமானு தயங்காம நான் சொல்றத உடனே கேளு. கண்டிப்பா நான் உன் வீட்டில் உன் கூடவே இருந்து நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன் செல்லமே. சில விஷயங்களை நீயும் அன்பால் கட்டி போட்டு இறுக்கி பிடிக்கலான்னு தான் நினைக்கிற. ஆனால் உண்மை என்னன்னா, சில மனிதர்களை நீ அன்பால் இறுக்கி வைக்க நினச்சாலும் சங்கிலியால் கட்டி போட்டாலும் அது விலகி போகணுன்னா போய் தான் ஆகும், தொலைஞ்சு போகணுன்னா போய் தான் ஆகும். அது பொருளாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் ஒன்று தான். எப்போவுமே உனக்கு பிடிச்சதை வச்சுக்கோ. உன்னை விட்டு விலகி போகிறத இறுக்கி பிடிச்சி வைக்கணும்னு நினைக்காத. அது உனக்கு நல்லதா சரியானதா சந்தோஷத்தை தருவதாக இருந்தா இந்த வராகி அம்மா அதை எப்படியாவது உன் கைகளில் உன் பக்கத்தில் கொண்டு வந்து சேர்த்துருவேன் என் செல்லமே. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதா நடக்கணும், நீயும் சந்தோஷமா நிம்மதியா மகிழ்ச்சியா வாழணுங்கிறது தானே இந்த வராகி அம்மாவின் விருப்பமும். கண்டிப்பா உனக்கான நல்ல வாழ்க்கையை தானே அமைச்சு தருவேன். எப்போதும் எந்த ஒரு நல்ல மனிதனையும் மனசு காயப்படும்படியாக மிக மோசமாக நடத்தி விடாதே. ஏன்னா ஒரு நல்ல மனுஷனுடைய மனசை காயப்படுத்தினா அது பெரும் பாவமா 7 தலைமுறைக்கும் உன்னை விடாமல் துரத்தும். ஏன்னா நல்லவங்க எப்போதும் யாருக்கிட்டையும் சண்டை போடவோ எதிர்த்து பேசவோ பிரச்சனை பண்ணவோ மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் கெடுதல் செஞ்சுட்டாங்க துஷ்டன்னு தெரிஞ்சா தூரமா அமைதியா விலகி நின்றுடுவாங்க. ஆனா அதை நல்லவங்களுக்காக இந்த வராகி அம்மா நான் வந்து சரிக்கு சரியா நின்று ஒரு வழி பண்ணுவேன் என் செல்லமே. அப்படிதான் இப்போது கூட உனக்காக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓ நல்ல மனசுக்காக நான் ஆதரவாக நிற்கிறது போல வேற யாருக்காவது நீ தப்பு செஞ்சாலும் நான் வந்து நிற்பேன்றதை மறந்துடாத. எப்பவும் யாருக்குமே எந்த வகையிலும் கெடுதல் செய்ய நினைக்காதே. நீ செய்கிற செயல்களை மற்றவர்கள் ரசிக்கலன்றதுக்காக நிறுத்திடக்கூடாது. சுட்டெரிக்கும் சூரியனை கூட தான் யாரும் ரசிக்க மாட்டாங்க. சூரியன் அனலாருக்கு வெயில் கொளுத்துதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்றதுக்காக சூரியன் வராமல் இருந்துருமா? நம்மளை திட்டுறாங்கன்றதுக்காக அது அதனுடைய கடமையை செய்யாமல் சும்மா இருந்துருதா என்ன? சூரியன் அப்படி நினச்சி வராமல் இருந்தா அப்புறம் இந்த உலகத்தில் உயிர்கள் எப்படி வாழ முடியும்? எல்லாரும் என்ன செய்ய முடியும்? அதே போல தான் யார் உன்னை திட்டினாலும் தூற்றினாலும் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் ரசித்தாலும் ரசிக்கலைனாலும் பாராட்டினாலும் பாராட்டாட்டியும் திட்டினாலும் தூற்றினாலும் போற்றினாலும் பாராட்டாவிட்டாலும் கூட நீ பாட்டுக்க நீ செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இரு. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இந்த உலகம் உன்னை புரிஞ்சுக்கும் என் செல்லமே. எப்பயுமே உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க உன்னுடைய நிறையையும் நல்ல மனசையும் தான் பாராட்டி பேசுவாங்க. உன்னை புரிஞ்சுக்காத ஒரு சிலர் மட்டும்தான் இப்படி உன்னை பற்றிய குறைகளை சொல்லி சிரித்து கேலி பண்ணுறவங்களா இருக்காங்க. யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ கண்டுக்கவோ கவலைகளவோ வேண்டாம். நீ கண்ணீர் சிந்தும்போது அதை தொடக்க யாரும் வரலைனாலும் நீ கவலைப்படும் போது அதுக்காக ஐயோ பாவம்னு உன்னை சிரிக்க வைக்கவும் சந்தோஷப்படுத்தவும் இங்கு யாரும் வரமாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ நீ மட்டும்தான் அதை சந்திச்சு சமாளிக்கணும் என் செல்லமே. நல்லது செஞ்சினா உன்னை பாராட்டாத இந்த உலகம் நீ தெரியாமல் ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட உடனே உன்னை குறை சொல்கிறதுக்கும் விமர்சிக்கிறதுக்கும் ஒன்றா கூடி வருவாங்க. நல்லதுக்கு ஒன்று சேராத இந்த உறவுகள் கெட்டதுனா ஒன்றா சேர்ந்து தூற்றவும் திட்டவும் சாபமிடவும் ஓடி வரக்கூடிய மனிதர்கள் கொண்ட உலகம்தான் இதுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. அதனால எப்பவுமே மனசு சோர்வடையாமல் நம்பிக்கையாய் பேசக்கூடிய நல்ல மனிதர்களோட நீ நேரம் செலவிடு. அவர்களோட பேசும்போது உன் மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அவங்க வார்த்தையிலேயே உன் மன மருந்துக்கும் காயத்துக்கும் மருந்தாக இருப்பாங்க என் செல்லமே. உன் மனசுக்கு மருந்து போடவும் காயங்களை ஆற்றவும் தான் இந்த வராகி அம்மா தினமும் உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உனக்காக சொல்லும் வார்த்தைகளை தினமும் நீ கேட்கும்போது உன் மனசில் ஒரு தெளிவு உண்டாகும். அப்புறம் என்ன, நீ யாரையும் கண்டுக்கவும் மாட்ட, யார் வார்த்தைகளையும் காதில் வாங்கிக்கவும் மாட்ட. உன்னோட இலக்கை மட்டுமே குறிக்கோளாக வச்சுட்டு நீ வாழ்ந்து ஜெயிச்சு நிற்பாய் என் செல்லமே. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்குள்ளும் நான் ஒரு தனி திறமையை கொடுத்து வச்சுருக்கேன். அந்த திறமையை தான் நான் பரிசாக கொடுத்துருக்கேன்.
நான் உனக்கு கொடுத்த பரிசு என்னங்கிறத நீ யோசிச்சு அதில் உன் திறமையை வெளிப்படுத்தி இந்த உலக வாழ்க்கையை ஜெயிச்சு நிற்க பழகு. தவறோ சரியோ தைரியமாக எதையும் வெளிப்படையாக பேசக்கூடிய பிள்ளையாக இருக்கும் நீ யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் உன்னை சுற்றி இருக்கவங்க நீ இப்படி மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசுகிறதாலேயே உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன, உன் நல்ல மனசு என்ன, நல்ல குணம் என்னன்னு இந்த வராகியம்மா நான் மட்டும்தானே அறிவேன். எப்போதும் உன்னிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக மனநிறைவோடு இருக்கணுமே தவிர அது இல்லை இது இல்லைன்னு குறப்பட்டுக்கிட்டு மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டே இருந்தீனா இப்படியே உனக்கு எதிர்காலத்தில் எது கிடைச்சாலுமே கூட மகிழ்ச்சி இல்லாமல் குறைகளை தேடிக்கொண்டிருப்பாய். குறை சொல்லி சொல்லி அதுவே பழகி போய் இல்லாத குறையை உன் மனசு தேட ஆரம்பிச்சிடும். முதல்ல குறை சொல்கிற பழக்கத்தை நிறுத்திக்கிட்டு குறை இருந்தாலும் அதை நிறையாய் பார்க்க பழகு. யார் மனசில் என்ன யோசிக்கிறாங்க, அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்க வேணாம். ஆனால் நம்ம இந்த வார்த்தைகளை பேசும்போது இப்படி செய்யும்போது அடுத்தவங்க மனசு வருத்தப்படுமா, அவங்க மனநிலை எப்படி இருக்குது, வருத்தத்தில் இருக்காங்களா சந்தோஷமாக இருக்காங்களான்றத நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும் என் செல்லமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பேசுகிறத பேசுவேன், நான் எப்படி இப்படி தான் இருப்பேன்னு உன் மனசில் பட்டதையெல்லாம் அடுத்தவங்களுக்கு கூட வலிக்கும்னு யோசிக்காமல் பேசினா நீயும் மற்ற மனிதர்களைப் போல சராசரி மனிதனாக இருப்பாய். இந்த உலகத்தில் இருக்க பாதி பேர் தான் மனசில் நினச்சதை சொன்னால் போதுன்னு சொல்கிறாங்களே தவிர அதை சொல்லும்போது கேட்பவர்கள் மனசு என்ன வருத்தப்படுன்றதை யாரும் யோசிக்க மாட்டாங்க. நீ எப்போதும் எதை பேசினாலும் எதிரில் இருக்கிறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, அதை மனசார ஏற்றுக்குவாங்களா, இல்லை வருத்தத்தில் இருக்காங்களா, கவலையில் இருக்காங்களா, சந்தோஷத்தில் இருக்காங்களா, நம்ம சொல்கிறத சரியாக புரிஞ்சுக்குவாங்களான்றத யோசித்து பேசு. எதுவும் வாழ்க்கையில் கிடைச்சாலும் அதை பத்திரமாக பாதுகாக்க கற்றுக்கோ. அலட்சியமாக இருந்துட்டு அப்புறம் அதை இழந்த பிறகு தேடுவதில் எந்த பயனும் இல்லையல்லவா. அதனால தான் சொல்கிறேன், யாராவது உன் மனசை காயப்படுத்தினாலோ அல்லது உன்னை கலங்கடித்தாலோ மறுபடியும் அந்த உறவுகளை கண்ணெதிரே பார்க்கும்போது அவங்கள பார்த்துட்டு வேற வழி இல்லாமல் நீ சிரிக்கிறது எனக்கு நல்லா புரியுது. உதடுகள் சிரித்தாலும் உன் மனசு எவ்வளவு வலிக்குதுன்றதும் எனக்கு புரிகிறது என் செல்லமே. உன்னை ஒரு பொருட்டா மதிக்காம ரொம்ப சாதாரணமாக நினச்சி தூக்கி எறிஞ்சு உன் மனசை காயப்படுத்தினவங்க இதையே எல்லார்கிட்டையும் செய்வாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. நீ அப்பாவியாக இருக்க, கொஞ்சம் குழந்தைத்தனமாக இருக்க, வெகுளியாக இருக்கன்றதால தானே அவ்வளவு சுலபமாக அந்த வார்த்தைகளை பேசி உன்னை கஷ்டப்படுத்தி விட்டார்கள். உனக்காக யாருள்ள நினச்சி அவங்க பேசின வார்த்தையை அவன் உனங்களுக்கு முன்னால் போய் நான் அவங்களோட காதில் கேட்கும்படி பேசுவேன். எப்படி தெரியுமா? உனக்காக நான் இருக்கேன்றது அவர்களுக்கு புரிய வைப்பதற்காக தான். இதுவே ஆளு பேரு காசு பணம் இருந்தா அவங்க அப்படி பேசியிருக்க மாட்டாங்க. இது எதுவுமே உன்கிட்ட பெருசாக இல்லைன்னு நினச்சி தானே உன்னை சாதாரணமாக அலட்சியமாக தூக்கி எறிஞ்சு பேசுகிறாங்க. உனக்காக நான் இருக்கேன், நான் உன் சார்பில் கேள்வி கேட்பேன், நியாயம் கேட்பேன்றத இப்போது அவர்களுக்கு எந்த வகையில் புரிய வைக்க போகிறேங்கிறத மட்டும் பாரு. அவங்க குடும்பத்திலேயே அவர்களுக்கு ஒரு விஷயங்களை நடத்துவதன் மூலமாக இதை புரிய வைப்பேன் என் செல்லமே. இனி யாரையுமே அவங்க அப்படி பேசாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். சில மனிதர்களாவது இப்படி உன் முகத்துக்கு நேராக பட்டுன்னு பேசிடுறாங்க, ஏதோ சொல்லிடுறாங்க. ஆனால் ஒரு சிலர் உன் முகத்துக்கு முன்னால் பாசமாக அன்பாக பேசுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு உன் முதுகுக்கு பின்னால் வேஷம் போடுபவர்களாக, உன்னை பற்றி தப்பான விஷயங்களை சொல்பவர்களாக, புரணியும் வதந்தியும் பரப்புபவர்களாக இருக்கிறாங்க. அவங்களையும் நீ சரியாக கண்டுபிடிச்சு ஒதுக்கி வச்சிடுன்னு செல்லமே. எல்லாரையும் ஒதுக்கி வைக்க சொல்கிறேன்னு நினைக்காத. நல்லவங்க உன் கூட இருந்தா இந்த வராகி அம்மாவுக்கு சந்தோஷம்தான். ஆனால் கெட்டவங்களும் கெடுதல் நினைக்கிறவங்களும் உன் கூட இருந்தா அது உன் வாழ்க்கைக்கு நல்லதில்லை என்பதால் தான் இப்படிப்பட்டவர்களை அப்புறப்படுத்தி வைக்க சொல்கிறேன். அமைதியாக இருப்பதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஆனால் நீ அமைதியாக இருக்க பழகிட்டினா உன் வாழ்க்கையில் நிம்மதி தானாக உன்னை தேடி வரும். ஒரு விஷயத்தை 1000 தடவை சரியாக செஞ்சாலும் எப்போதும் நீ செய்கிற தவறை மட்டும்தான் இந்த உலகம் உன்னிச்சு கவனித்து பார்க்கும். தவறு செய்யாமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய பழகு. ஒருவேளை அதில் ஏதாவது தவறு நடந்துருச்சுனாலும் அடுத்தவங்க அதை பெருசாக தப்பை குத்தி காட்டி பேசும்போது நீ அதுக்காக கவலைப்படாதேன்னு செல்லமே. உன் மனசு எவ்வளவு வலியையும் வேதனையும் அனுபவிக்குது.
உன் கண்களில் எந்த அளவுக்கு நீ கண்ணீரை வருத்தத்தோடு வெளிப்படுத்துகிறாய் என அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகி அம்மா உனக்கான உழைப்பை மிக பெரிய அளவில் வெற்றியாக மாற்றி கொடுக்க போகிறேன். உன் மனசில் உழைக்கும் எண்ணமும் உயர்ந்த நோக்கமும் இருக்கும்போது நீ எப்படி தோற்று போவாய்? கண்டிப்பாக நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்கான நல்ல வழியை நான் காட்டுறேன். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, முகம் தெரியாத யாரோ ஒருவருக்கு நீ செய்கிற உதவியோ தானமோ தர்மமோ ஏதோ ஒன்று தான். எப்போதும் தெரிஞ்சவங்களுக்கு உதவி செய்கிறது பெரிய விஷயம் இல்லை. தெரியாதவர்களுக்கும் ஐயோ பாவம்னு கஷ்டப்படுறவங்களுக்கும் உதவி செய்கிறதுக்கு தான் நல்ல மனசு வேண்டுமல்லவா? உன் காயத்துக்கு நான் இப்போது வெறும் ஆறுதல் மட்டும் சொல்லி உன்னை விட்டு விலகி போயிட மாட்டேன். உன் வாழ்க்கைக்கான மாறுதலை கொடுக்கத்தான் வந்தேன். ஆறுதல்ங்கிறது காயத்துக்கு தற்காலிக தீர்வாக தானே இருக்கும். அதனால தான் உன் வாழ்க்கையவே மாற்றி அமைக்க முடிவு செஞ்சுட்டேன். அதனால தான் உன் வீட்டில் உன் கூடவே இருந்து எதை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துறதுக்காக வந்திருக்கேன். நீ எந்த மனிதனிடமும் ஆறுதல் தேடி போகாதே. அதுக்கு பதிலாக உன் வாழ்க்கையில் என்ன மாறுதலை உண்டாக்க முடியும்னு யோசி. உனக்கான நல்ல மாற்றங்களை உருவாக்கி தர இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படவே வேணாம். மாய மந்திரங்கள் நிறைஞ்ச இந்த உலகத்தில், பொய்யும் போலியும் புரட்டும் நிறைஞ்ச இந்த உலகத்தில் உன் காயங்களுக்கும் உன் மன வருத்தங்களுக்கும் நியாயம் தேடிக்கிட்டு இருந்தீன்னா கடைசி வரைக்கும் அது கிடைக்காது, நிம்மதியும் இருக்காது. என்ன நடந்தாலும் சரின்னு ஏற்றுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு. நீ கோபத்தில் பேசினாலும் வார்த்தைகளில் நிதானம் இருக்கட்டும் என் செல்லமே. ஏன்னா கோபம் தீந்துடும், வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும் அல்லவா? யார் மனசுலையும் நீ வலியையும் வேதனையும் கொடுக்காம எல்லாருக்கும் நல்லதை செய்ய பழகு. இந்த உலகத்தில் எல்லா மனிதரும் எல்லாருடைய மனசுலையும் வெறும் நினைவுகளாக மட்டுமே இருக்க போகிறாங்க. நீ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நல்ல நினைவுகளை பரிசாக கொடு. எல்லாருக்கும் நல்ல நினைவுகளை பரிசாக கொடுக்கும்போது அவங்க உன்னை நினச்சாலே சிரிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வருமல்லவா? ஒருத்தவங்களை பற்றி நம்ம நினைக்கிறோம்னா மனசில் கோபமும் வருத்தமும் அகங்காரமும் ஆணவமும் அல்லது ஏதாவது இப்படி பண்ணிட்டாங்களேன்ற எரிச்சலும் வரக்கூடாது. அதுக்கு பதிலாக அவங்க செஞ்சதை நினச்சி, அவங்க பேசினதை நினச்சி, அவங்க சொன்னதை நினச்சி சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நல்ல நிகழ்வுகளை நிகழ்த்தக்கூடிய நல்ல மனிதர்களை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீயும் அதே போல் எல்லாருக்கிட்டையும் நல்ல நிகழ்வுகளை உண்டாக்கக்கூடிய பிள்ளையாக இரு. கோபம் எப்போதும் உதட்டில் இருக்கணுமே தவிர மனசில் இருக்கக்கூடாது. அன்பு எப்போதும் மனசில் இருக்கணுமே தவிர உதட்டில் சும்மா வாய் வார்த்தைக்காக அன்பை காட்டக்கூடாது என் செல்லமே. நீ இழந்ததையெல்லாம் மறந்துவிடு. கையில் இருப்பதை இழக்காமல் இருப்பதற்காகவே உனக்கான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எந்த செயலை செய்தாலும் உன்னுடைய திறமையை பயன்படுத்தி செய்யும்போது அது கண்டிப்பாக வெற்றியை தந்தே தீரும். இப்போதைக்கு உன்கிட்ட இல்லாத காசு பணம் பொருள் எல்லாம் கூடிய சீக்கிரம் மிக பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் வந்து சேரதான் போகுது. நிச்சயமா உன் திறமையின் மூலமாகவே நீ ஜெயிச்சு சம்பாதிச்சு இந்த சந்தோஷ வாழ்க்கையை வாழத்தான் போகிற. அதனால தான் இப்போதே உன் திறமையை பயன்படுத்தி செயல்பட ஆரம்பி. இனிமேலும் நேரம் இல்லை, காலம் தாழ்த்தாமல் என்னை தொடுன்னு சொன்னேன். என்னதான் காரணம் இருந்தாலும் கூட, கஷ்டமான விஷயங்கள் நடந்தாலும் கூட அதை நினச்சி வருத்தப்படாத, கவலைப்படாத. கவலைப்பட்டு வருத்தைப்பட்டு கலக்கம் கொள்வதால் இங்கு எதுவும் சரியாக போவதில்லை அல்லவா? எல்லாமே கடந்து போகும், இப்போதே இதுவும் கடந்து போகும்னு உன் மனசில் அடிக்கடி இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இரு. எது வேணும்னு முடிவெடுக்க தெரிஞ்ச உனக்கு எதை வேணாம்னு சொல்லவும் முடிவெடுக்க தெரிந்துகொள். தேவையற்ற விஷயங்களை வேணாம்னு ஒதுக்கி வச்சுட்டு தேவையான விஷயங்களில் மட்டும் நீ கவனம் செலுத்தும் போது அது உன் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அற்புதமாக இருக்கும். எப்பவும் உன்னால் ஒரு முடிவை துணிஞ்சு எடுக்க முடியலைன்னா சில நேரங்களில் அதற்கு காரணம் பயமாக இருக்காது, பணமாகத்தானே இருக்கும். பணம் யோசிச்சாலே, பணம் இல்லைன்னு நினச்சாலே எந்த விஷயத்திலும் முடிவெடுக்க தயக்கமாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு இது நடக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற அந்த சிந்தனைக்கு காரணமே பணம் தான். பணம் இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையும் அழகாக சமாளித்து அதை சரி கட்டிட முடியுன்றது எனக்கும் தெரியும். அதனால தான் நீ தைரியமாக முடிவெடு. உனக்கு தேவையான அனைத்தையும்
இந்த வராகி அம்மா நானே உன் கைகளில் வந்து ஒப்படைக்கிறேன்னு சொல்கிறேன். நீ எப்போதும் கொஞ்சம் பொறுமையாக இரு. எந்த பணமும் சொத்தும் சேர்த்து வைக்காம ஊர் ஊராய் சுற்றித் திரியும் இந்த பறவைகள் எப்படி நிம்மதியாக இருக்கிறதோ, நிம்மதியாக அது நினச்ச இடத்துக்கு போய் வந்து சந்தோஷமாக வாழுதோ, அதே போல் உன் வாழ்க்கையிலையும் நிரந்தர மகிழ்ச்சியும் நிம்மதியையும் நான் உனக்காக கொடுப்பேன் என் செல்லமே. எந்த நிலைமையிலையும் நீ யாருக்கும் தாழ்ந்த பிள்ளை இல்லை. கண்டிப்பாக உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் நானே உன் கையில் தருவேன்.